டாக்டர் சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவை வீழ்த்துவதற்கு கூட்டணி இல்லாமலே அதை சாத்தியப்படுத்த முடியும்னு நம்புறாரா விஜய்? என்ன கால்குலேஷன்ல இருக்கிறார்? 2026 தேர்தல்ன்றது பலப்பட்சியான ஒரு விஷயமாக யாருக்கு மாறும்? ரெண்டு விஷயம். ஒண்ணு கூட்டணியே தேவையில்லை என்ற முடிவு எடுப்பதற்கு நேரம் இன்னும் கால அவகாசம் நிறைய இருக்கு. 4 மாத காலம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. அதனால இப்பவே கூட்டணி வேணும், கூட்டணி வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணி வேணாம் என்று எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஒரு புது கட்சி என்னதான் இருந்தாலும் கூட்டணி வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஓராண்டு காலத்திற்கு மேலாக தன் தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணிக்கு தயார் என்று திரு விஜய் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் யாரும் வரவில்லை, இதுவரைக்கும் யாருமே வரல. இனிமேல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. அவர் ஒரு உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோ அதிமுகவுடன் கூட்டணி வச்சா எலெக்ஷன் ஸ்வீப், அதை நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது நடக்குமா நடக்காதா தெரியாது. அதுக்குதான் வாய்ப்பு இல்லைன்றாங்களே. வாய்ப்பில்லை என்றுதாங்க கூறணும். பிப்ரவரி வரைக்கும் வாய்ப்பில்லை என்றுதான் கூற வேண்டும். கொள்கை எதிரியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு விஜய் கூட்டணி வைப்பாரா? ஒரு இல்லைங்க, வைப்பாரு வைக்க மாட்டாருங்கிறது முன்னாடி, கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சித்தாந்த ரீதியான ஒன்று அல்ல. இது ஒரு எலக்டரல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது வெறும் தொகுதி பங்கீடு என்று எடுத்துக்கொள்ளலாம். தொகுதி பங்கீடு என்று கேட்டால் ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பதற்கு ஒரு முடிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது நடக்குமா நடக்காதா அது வேற விஷயம். பொழுது நடக்குமா, அப்புறம் நடக்குமா, இல்ல பிஜேபிக்கு எதிராக வேட்பாளர்களை தாவேகா நிறுத்தலாம். அதிமுக அந்த இடத்துல லாஜிக்கா ஒரு விஷயம் வராது இல்லையா? என்டிஏ கூட்டணியை தமிழ்நாட்டில் வழிநடத்துவது அல்லது தலைமை ஏற்பது அதிமுக தான். இவங்க தீர்மானம், தாவேகா தீர்மானம் போட்டுட்டாங்க. தாவேகா தலைமையில் கூட்டணியை ஏற்றுக்கொள்வர்களோடு மட்டும்தான் கூட்டணி. லாஜிக்கா சேராதே அந்த இடத்துட்டு. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீஃப் மினிஸ்டீரியல் அம்பிஷன் அப்படிங்கிறது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. தாவேகா கணிசமான வாக்கு சதவீதம் பெறும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது வெற்றி பெரும் அளவிற்கு வாக்குகளை பெறுவார்களா என்றால் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் இவ்வளவு கூடுறாங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சொல்றாரு, இவ்வளவு பேர் கூடுறாங்க இல்லையா? திமுக அதிமுக ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா காசு தேவைப்படுது, மற்ற இத்தியாதிகள்லாம் தேவைப்படுறப்போ தாவேகாவுடைய இந்த எழுச்சியை ஆட்சி கொண்டு போகுன்னு நிறுத்துறாரு. இல்ல, ரெண்டு காரணம் இருக்குங்க. ஒன்று திரு விஜயுடைய கெரிஸ்மா, ஒரு திரையுலக கெரிஸ்மா ஒரு மிக முக்கிய காரணம். ரெண்டாவது, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அரசியலுக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னாரு. புது சட்டை போட்டுட்டு இருந்தா கிளீனா தான் இருக்கும், ஆனா சாயங்காலம் அடுத்த நாள் இல்ல 3 நாளைக்கு அந்த சட்டையை போட்டாதான் அதுல அழுக்கு படிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னாரு. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு புது முகம், அதுவும் எல்லோருக்கும் தெரிந்த முகம், மக்களை ஒரு கெரிஸ்மா மூலம், திரை கெரிஸ்மால ஈர்த்த முகம் புதிதாக வருகிறார். அந்த இடத்துக்கு தானே கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா மேல் அல்லது விஜய் மேல இருக்கக்கூடிய பார்வையே மாறி இருக்குது. செங்கோட்டையன் திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குன்றப்போ அந்த இடம் வேணாம், தாவேகாவுக்கு போகலான்ற ஒரு கேட்டை ஓபன் பண்ணியிருக்காரு இல்லையா? அதே மாதிரி நிறைய பேர், நாஞ்சில் சம்பத் அல்லது புதுசாக இன்னைக்கு இணைஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் விஜய் பக்கம் போறதுன்றது அந்த கட்சியினுடைய பலமாக தானே மாறுது. இல்லைங்க, அதாவது இதுவரை, அதான் திருப்பி சொல்றேன், இதுவரை அவர்கள் விடுத்த அந்த அழைப்பிற்கு எத்தனை கட்சிகள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை கட்சிகள் கையொப்பம் விட்டு இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள்? இப்ப இன்னைக்கு தாவேகாவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒரு 4 கட்சி பேரை சொல்லுங்களேன் பாப்போம். இது 2 விஷயம் நடக்காதுன்னு நான் சொல்லல சார். அந்த இடம் அதிமுகவுக்கே இல்லையே. அதிமுகவுடைய என்டிஏ கூட்டணியில பாமக இருக்குதா, அல்லது ஜான் பாண்டியன் இருக்கிறாரா, ஏசி சண்முகம் இருக்கிறாரா? இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அவங்களுக்கே புரியலையே சார்.
கூட்டணியில இருக்கிறவங்களே கூட்டணியில இருக்கிறாங்களான்னு தெரியறப்போ தாவேக்காவை நம்ம எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? எல்லோருமே காத்து எந்த பக்கம் அடிக்குதுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப காத்து தாவேக்கா பக்கம் அடிச்சு அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு சார் அர்த்தம். சிலர் நிச்சயமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழலில் தாவேக்காவுக்கு போட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் திமுக கூட்டணியில உடையும் என்று நான் நினைக்கவில்லைங்க. காங்கிரஸ் வராது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரமாட்டார்கள், விசிகே வராது. அப்போ திமுக கூட்டணியில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதிமுக பாஜக ஒன்றாக இருக்கிறார்கள். 99% அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போவாங்க. அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு திரு ஓபிஎஸ் இருக்கிறார், திரு டிடிவி இருக்கிறார், மற்ற அமைப்புகள் மூவ் பண்றதுக்கான வாய்ப்புக்கு தேமுதிக இருக்கிறது. இந்த மாதிரி கட்சிகள் இவர்களுடன் கூட்டணி சேர்ந்தாலும் வெற்றி பெறும் அளவிற்கு அந்த கூட்டணி பலம் பெறுமா என்றால் பெறாது என்பது என்னுடைய கருத்து. கணிசமான வாக்குகளை பெறுவார்களா என்றால் பெறுவார்கள், நிச்சயமாக பெறுவார்கள். ஆனால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் என்று இருக்கிறது. 30% ஒரு மும்முனை போட்டியில 30%க்கு கீழே வாங்கினா வெற்றி பெறுவதுங்கிறது கடினம். அந்த 30% எத்தனை தொகுதிகளில் தாவேகா மற்றும் இத்தகைய கூட்டணிகளில் இருந்தால் இல்ல சுமந்த், அங்கதான் சுமந்த் ஒரு கேள்வி வருது. விஜயை நோக்கி வரக்கூடிய இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப தெளிவா தானே இருக்கிறேன்னு சொல்றாரு அவரு. அந்த கூட்டம் ஓட்டு தானே போடுவாங்க. இப்போ 1 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் பேர் ஒரு 3 தொகுதியில வராங்கன்னா ஒரு தொகுதிக்கு அது 30,000 ஓட்டு. 30,000 ஓட்டு வாங்கினா ஜெயிக்க 1 லட்சம் பேர் கேம்பெயின் பண்ணுவாங்களே, 1 லட்சம் பேர் வீடு வீடா போவாங்க இல்லையா சுமந்த்? போகட்டங்க. ரெண்டு விஷயங்க. ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த ஒரு அரசியல் இயக்கமும் இதுவரை இந்தியாவில என்.டி. ராமாராவ் தவிர வேற எந்த நபரும் அரசியலில் நுழைந்து முதல் தேர்தலிலேயே போட்டியிட்டு ஒரு விதின் 2 ஆண்டுகளுக்குள் முதலமைச்சர் ஆனதாக சரித்திரம் இல்லை. என்.டி. ராமாராவ் நடந்தது, அது சர்க்கம்ஸ்டன்சஸ் அவரை ப்ரொபல் பண்ணிச்சு, காங்கிரஸ் பண்ற தவறுகள் அதெல்லாம். இன்று விஜய் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவருக்கு 2 எதிரிகளையும் ஒரே நேரத்தில் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதா என்றால் என்னுடைய கருத்து இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, ஏன்னா ஒரு நிமிஷம், ஆர்கனைசேஷன், பேஸ், பூத் ஏஜென்ட், உங்களுக்கு பணபலம், இதெல்லாம் எலெக்ஷன்ல இல்லைன்னா நம்ம என்ன வேணா சொல்லலாம். பணபலம் எல்லாம் முக்கியம் கிடையாது, புதுமுகம் விட்டார் அப்படின்னு நம்ம பேசிட்டு போலாம். இவென்ச்சுவலா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ஒரு புது கட்சிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடித்தளத்துல. 2வது, இந்த கூட்டம் அங்கு வர்றவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? நிச்சயமா போடுவாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த கூட்டத்துல வர்றவங்க விஜய்க்கு போடுவாங்களான்னா போடுவாங்க. சிறுபான்மையினர்ல ஒரு பகுதி விஜய்க்கு போடுவாங்களான்னா போடுவாங்க. ஆனா நம்ம பேசுறது வெற்றி. பாருங்க, நீங்க ஒருவேளை விஜய் அவர்கள் மிகவும் அற்புதமாக போட்டியிட்டு ஒரு 25% ஓட்டை வாங்கிட்டு 4 சீட்டு வாங்கினா அந்த கட்சி இன்னும் 5 ஆண்டு காலம், உதாரணத்துக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த 4 பேரையும் உட்கார வச்சிருவாங்க திமுக 6 மாசத்துல. அதிமுக வந்துச்சுன்னா அதிமுக 6 பேரையும் கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருவாங்க. இது நம்ம எத்தனை பார்த்திருக்கோங்க. 5 வருஷம் அதுக்கப்புறம் அவர் எப்படி போராடி அடுத்த கட்ட தேர்தலுக்கு அதே ரெலவெண்டா இருப்பாரா? அதற்குள்ள இருக்கக்கூடிய கள நிலவரம் அவருக்கு ஃபேவரபிளா இருக்குமா? புதிதாக வேற ஏதாவது ஒரு இயக்கம் வந்திருக்குமா? எதுவுமே நமக்கு கேரண்டி கிடையாது. வேற கூட்டணிக்கு சென்றால் துணை முதலமைச்சராக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சாத்தியம்ன்றாரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அதன் பிறகு கூட்டணியினுடைய கதவுகளும் திறக்கப்படும் இல்லையா? ஏன் விசிகா வராது? இடதுசாரிகள் ஏன் வரமாட்டாங்க? சரி, நீங்க இதே சொல்லிட்டு இருக்க. காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவோட சீட்டு, எந்தெந்த சீட்டு யார் யார் எடுத்துக்கிறாங்க பேச்சுதான் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் அவங்க மிக முக்கியமா ஒண்ணு நினைவு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினுக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது.
அவர்கள் இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி மை பிரதர், மை எல்டர் பிரதர்ங்கிறாரு முதலமைச்சர். ரெண்டாவது, இந்தியா கூட்டணியில ஒரு மிக முக்கிய அங்கம் திமுக. இது எல்லாத்தையும் உதறிட்டு விஜயோட போய் அவர்கள் ஒருவேளை மிகப்பெரிய தோல்வி அடைந்தால் அடுத்த 2 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு எம்பி சீட்டு வாங்கக்கூடிய நிலைமை கூட இருக்காது காங்கிரசுக்கு. பேசலாம் எம்பி இன்னைக்கு. அதனால இல்ல அந்த இடத்துக்கு தான் ஏன் அந்த இடத்துல திமுகவோடு இருந்தா மட்டும் அது சாத்தியமா? தாவேகாவோடு இருந்தா சாத்தியம் இல்லையா? ஒருவேளை தாவேகா பிளஸ் காங்கிரஸ்னு ஒரு கூட்டணி அமைச்சிச்சுன்னா தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட் அவங்க களம் காணலாம் இல்லையா? அது ஒரு பெரிய சிங்கப்பூர் எல்லாமே நீங்க சொல்லலாம். கோபால் பல்படி மாதிரி நீங்க ஊரூரா எடுத்து கொடுங்க. மெயின் திங் இல்ல இல்ல கேரளாவுல ஒரு ஸ்ட்ராங் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க. காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறாங்க கேரளால. இப்ப சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இது திட்டவட்டமாக தெளிவா தெரிஞ்சிருச்சு. காங்கிரசுக்கு விஜய் கேரளாவில் அவர்களுக்கு தேவை கிடையாது இப்போதைக்கு. மேபி 5 வருஷம் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி வரலாம். அப்போ ஆட்சியில் இருக்கும்போது தேவைப்படலாம். இன்னைக்கு தேவை கிடையாது. ஆனால் முக்கியமாக 5 ஆண்டு காலம் அப்படிங்கறது அரசியல்ல எதுவுமே உடைச்சு பேசலாமே. அப்போ விஜய்க்கு திமுக வீழ்த்துவதற்கான வியூகம் இல்லையா? திமுக வீழ்த்தணுன்றார் இல்லையா? தீய சக்தின்றார்ல. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அதிமுகவுடன் விஜய் இணைந்தால் 180க்கு அதிகமாக இடங்களில் அந்த கூட்டணி வெற்றி பெறும். அத நான் இப்ப சொல்லல. ஒரு வருஷம் பாஜக அங்க இருந்து வெளியேறணும்ல. பாஜக, அதிமுக, தாவேகா மூன்றும் ஒரு புள்ளியில இணையுமா? தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. பாஜகவுக்கு எதிராக தாவேகா போட்டியிடலாமே, என்ன பிரச்சனை? ஏங்க சிராக் பாஸ்வான் என்னங்க பண்ணாரு? அதுதான் ஜனநாயக கூட்டணியில இருந்தாரு. இருங்க, அதுதானே அவங்களுடைய தோல்வி. முடிச்சிருங்க ரீகன், இருங்க ரீகன் ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. சிராக் பாஸ்வான் எல்ஜேபி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் மகன். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரு. ஏடியு, பிஜேபி, எல்ஜேபி 3 கட்சி அந்த கூட்டணியில இருக்கு. மற்ற சில சின்ன கட்சிகள். இவர் என்ன பண்றாரு? ஏடியு எங்கெல்லாம் இருக்குதோ அங்க வேட்பாளர் போடுவேன்னு போட்டாரு. பாஜக அவர் வெளியே அனுப்பல. நீங்க சிராஜ் பாஸ்வான சொல்றீங்க, தேஜஸ்வி யாதவ பார்க்கணும் இல்லையா? தேஜஸ்வி யாதவ் அல்லது காங்கிரஸ் கட்சி அவங்களுக்குள்ளே போட்டி போட்டாங்களே. ஃப்ரெண்ட்லி ஃபைட் தானே சார் பீகார்ல சொன்னாங்க. இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட் தானே அவங்களுக்கு பெரிய தோல்வியை உருவாக்கிச்சு பீகார்ல. அதனால இல்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட் 12 சீட்டு அவங்க வாங்கின தோல்வி பயங்கரமான தோல்வி. அந்த 12 சீட்டையும் ஜெயிச்சிருந்தா கூட ரிசல்ட் ஒன்றும் பெருசா மாறி இருக்காது. பேசலாம் 80% இடங்கள்ல அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த ஃபார்முலா தமிழ்நாட்டில் வர்க்கபிள் ஃபார்முலா. பாஜகவும் அதை ஏற்கனவே வேறு ஒரு மாநிலத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் ஏற்றுக்கொண்டு கொள்கை எதிரியோடு போட்டி போட முடியுமா? கொள்கை எதிரி சொல்லிட்டது பிறகு கேண்டிடேட் போடுறாங்க. தாவேகாவும் பாஜகவும் நேரடியாக இல்ல அந்த இடத்தை மட்டும் விளக்குங்களேன். அதிமுக இல்ல அந்த இடத்தை மட்டும் விளக்குங்களேன். அதிமுக தாவேகா கூட்டணியில் இருப்பாங்க. தேர்தல் காலத்துல பாஜகவுக்கு எதிராக தாவேகா வேட்பாளர் இருக்கும். இந்த லாஜிக்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? அதிமுக பாஜக இடையே ஒரு கூட்டணி இருக்கிறது. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி அமைத்தால் அதிமுக மட்டும் இல்ல, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். இந்த பாஜக எங்க போட்டியிடுகிறார்களோ, பாஜக எவ்வளவு இடங்க போட்டியிடுவாங்க? 25 இடம் 30 இடம் போட்டியிடுவாங்க. அங்க தாவேகா வேட்பாளர் நிறுத்துறாங்க. என்ன பிரச்சனை? அங்க தாவேகா போட்டி வேட்பாளர்களை எரிச்சுன்னா திமுக ரொம்ப எளிமையா ஜெயிச்சிருமே. 30 இடம்ன்றது ஓட்டு சிதறிச்சுன்னா திமுகவுடைய வெற்றிக்கு காரணமாயிடும் இல்லையா சுமன்? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. 25 இடம் 30 இடம் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது யாரு? பாஜக தானே. அவங்களுக்கே பிரச்சனை இல்லையே. மத்தவங்க ஏன் தாவேகா ஏன் கவலைப்படணும்? அதை பத்தி மத்த இடங்களை ஜெயிச்சுட்டு போறாங்க. பேசலாம். லாஜிக் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா குறைந்தது 180 இடங்களில் இந்த கூட்டணி. திமுக ஒரு கொள்கையை முன்வைப்பாங்களே, சந்தர்ப்பவாத கூட்டணி, நாங்க இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்லும் பொழுது சந்தர்ப்பவாதத்தால் கூட்டணி அமைச்சருக்கு ரொம்ப எளிமையா வீழ்த்தலாமே டாக்டர் சுமன். அதிமுக இன்னைக்கு மிஸ் பண்றது என்ன? 2 விஷயம். யூத் ஓட்டை மிஸ் பண்றாங்க. இளைஞர்கள் வாக்குகள் பெருமளவுல விஜய் பக்கம் வந்துகிட்டு இருக்கு.
சிறுபான்மையினர் வாக்கு 1% கூட அதிமுகவுக்கு வருது நின்று போச்சு. அந்த வாக்குகள் சிலர் விஜய்க்கு வரும். இட்ஸ் a complementary alliance. பேசலாம் பிஜேபி எதற்கு கேண்டிடேட் போடுங்க, முடிஞ்சு போச்சு. பேசலாம். சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களுடைய தீர்ப்பை? இல்ல, ஐ திங்க் மக்கள் வந்து என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அவங்க போட்டிருக்காங்க தவிர அது விருப்பம் இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டாவது மிக முக்கியமா இது வந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஜனவரி எண்ட், பிப்ரவரி நடுவுல. ஏன்னா நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இறுதி வாரம். சென்ற தேர்தலை பார்த்தோம்னா பிப்ரவரி இறுதி வாரம், மார்ச் முதல் வாரத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வரலாம். அந்த டைம்ல தான் வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறது முடிவு எடுக்கப்படும். அதற்கு முன்னாடி 60 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்கு. ஒரு வாரமே அரசியலில் ஒரு யுகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்.